பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே தேவன் நம்மை சந்திக்க கிருபை செய்ததற்காக நன்றி. பணிந்து கொள்ள செய்பவரை ஸ்தோத்தரிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 28 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அப்புறம் அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லிப்பார்கள். இங்கே அவள் அன்னாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு குடும்பமாய் போயிருக்கிறார்கள், பணிந்து கொண்டுகிறார்கள். அங்கே தன் மனைவியோடு கூட எல்கானா 2 மனைவி பிள்ளைகளோடு கூட குடும்பமோ வருத்தமோ குழப்பமோ ஒன்றுமில்லாதபடி மனமடிவோ கருத்து வேறுபாடுகளோ அங்கே உண்டாகவில்லை. ஒரே மனதோடு கூட குடும்பமாய் போய் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வருகிறார். நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அதை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது மிக நல்லது. அதில் தேவன் கண்டிப்பாகவே ஜெயத்தை தருவார். ஆக எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக குடும்பமாக தனியாக நாம் ஜெபித்து தொழுது கொண்டு அல்லது பணிந்து கொண்டு அவரை ஆராதித்து கொண்டு தொடங்கும் போது கர்த்தர் நம்மை மேலும் ஆசீர்வதிப்பார். அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்நாள் தொழுது கொண்டால் நாமும் தொழுது கொள்வோம், பணிந்து கொள்வோம், நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.